ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராதாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீல் மேக்கர் முட்டையை வச்சு ஒரு பொடிமாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணியை ஹீட் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். கொதிக்கிற அளவுக்கு இருக்குது இந்த சூடு. இந்த சூடோடு இருக்கிற தண்ணியில் 20 கிராம் உள்ள மீல் மேக்கரை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஊறினா இந்த மீல் மேக்கர் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி பெருசாக கிடைக்கும். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு பார்க்கலாம். 20 கிராம் மீல் மேக்கருக்கு 3 முட்டை சேருங்க, சரியாக இருக்கும். இப்போ நல்லா ஊறி வந்திருக்கு. தண்ணியோட சூடு குறையில. அந்த தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு பச்சை தண்ணி சேர்த்து நல்லா இதை ஃபில்டர் பண்ணி எடுத்தோன்னா இந்த மீல் மேக்கரும் ஆறி வந்துடும். இந்த மீல் மேக்கரில் இருக்கிற தண்ணி ஓரளவுக்கு நல்லா ஃபில்டர் ஆகி வரும். ஆனாலும் இதில் தண்ணி இருக்குது. அந்த தண்ணி நம்ம கையால் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா சுத்தமாக தண்ணி பிழிஞ்சு எடுக்க முடியும். நான் எல்லாத்தையும் பிழிஞ்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துருக்கேன். இதை வந்து நரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நரன்னு இருக்கணும். இப்போ இது இருக்கட்டும். ஒரு கடாயில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதும் 1 பச்சை மிளகாய், 1 இனுக்கு கருவேப்பிலை, இது ரெண்டுத்தையும் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்து ஒரு 3 ஸ்பூன் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினதாக சேர்த்துருக்குறேன். இதை சேர்த்து நல்லா ஒரு 60% இந்த வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் குறப்பாக அரைச்சி வச்ச மீல் மேக்கரை இது கூட சேர்த்துக்கலாம். மீல் மேக்கரை இந்த வெங்காய வதக்கலோட ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் தீயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா மீல் மேக்கர் நம்ம வந்து வேக வைக்கலை, ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். இது ஒரு பச்சை வாசனையாக தான் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் வதக்கணுன்னா இது நல்லாவே வெந்தே வந்துடும். வெந்த பிறகு இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். இந்த மீல் மேக்கருக்கு தேவையான உப்பு மட்டும் தான் இப்போ சேர்க்குறேன். இதை சேர்த்து இந்த மசாலாலாம் பச்சை வாசனை இல்லாமல் இந்த மீல் மேக்கரில் ஒன்று சேர்ந்து வந்துடணும். மீல் மேக்கர் உப்பு சப்பு இல்லாமல் தான் இருக்குங்கிறனால நம்ம இந்த மசாலா அது கூட சேரும்போது டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். 2 நிமிஷம் குறைவான தீயில் மூடி வச்சுக்கோங்க. அதான் மசாலா பச்சை வாசனை இல்லாமல் இந்த மீல் மேக்கரோட இந்த மசாலா ஸ்மெல் தூக்குது வாசனை. இப்போ முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். இந்த மீல் மேக்கருக்கு நான் சொன்ன அளவு 3 முட்டை சரியாக இருக்கும். முட்டைக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. மசாலா நம்ம மீல் மேக்கருக்கு சேர்த்த மசாலாவே இந்த முட்டைக்கு சரியாக இருக்கும். இப்போ முட்டை சேர்த்து மொத்தமாக ஒரே இதாக கிளறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மீல் மேக்கரோட இந்த முட்டையை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்படி மிக்ஸ் பண்ணும்போது புட்டு மாதிரி இந்த மீல் மேக்கர் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த மீல் மேக்கரும் முட்டையை சேர்த்து செய்யும்போது குவான்டிட்டியும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.